வணக்கம். பொறையுடைமையின் 2வது குறளை இன்று நாம் காணலாம். சரியா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல்லதனின்னும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அழகாக சொல்கிறது. பொறுத்தல் இறப்பினும் நன்று. நீ எவ்வளவுதான் மற்றவங்க நம்மளை பற்றி பேசினாலும் அதை கண்டுக்காமல் பேசாமல் இருந்துட்டீன்னா அது என்ன, மிகவும் நல்ல செயலாகும். வரம்பு கடந்து பேசினால் கூட அதை நாம் பொறுத்து கொண்டோம் அப்படின்னாக்கா அது மிகச்சிறந்த செயல். பொறுத்துக்கிறது எல்லாருக்கும் வருமா? வராது. உடனே பதிலுக்கு பதில் நம்ம சொல்லிடுவோம், இல்லைன்னா ஒரு காரியத்தை செஞ்சுருவோம். ஓ, நீ எனக்கு இதை பண்ணியா, இரு நானும் உனக்கு பதிலுக்கு தரேன், பதிலடி, எனக்கு வந்த வழி உனக்கும் வரணும், நானும் அடிப்பேன் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது தவறு. இது அவர் எப்படி சொல்கிறாரு? ஒருத்தர் நமக்கு தப்பு கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதை செய்ய வேண்டும்னு இன்னொரு குறளில் சொல்லுவார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்னு சொல்கிறார். அதுபோலத்தான் இங்கும் நாம் பிறருக்கு நமக்கு அவங்க தீங்கை செய்கிறார்கள் அப்படின்னா கூட அதை கண்டுக்காமல் ஒதுங்கி போயிடணும். இதுதான் மிக சிறந்தது. ஆனால் அதனை மறந்து போதல் அதனினும் நன்று. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுங்கிறதையே நம்ம மனசுக்குள்ளார கொண்டு போகாமல் பதிவுகளை அந்த மூளைக்குள்ளார வச்சுக்கிறது இல்லையா? பல இடங்களில் நடத்து, பல மக்கள் அதை தான் செய்கிறாங்க. அதனை மறத்தல் அதனினும் நன்று. நீ பொறுத்து போறியா, அது சிறப்பான செயல். ஆனால் சுத்தமாக நமக்கு அவன் அப்படியெல்லாம் செஞ்சானேங்கிறத நினைச்சே பார்க்காம தூக்கி எறிகிற பாரு, அதுதான் மிகவும் சிறந்த செயல் என்கிறார் வள்ளுவர். இப்போது நிறைய பார்க்குறோம், நாமளே பார்க்குறோம், நம்மளுடைய குடும்பங்கள்லேயே இந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. எல்லாரும் சண்டை போடுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும் சொன்ன வார்த்தைகளை மனதில் கொண்டு அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை கருவுதல்னு சொல்லுவாங்க, கருவிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே வார்த்தையை அதே இன்டென்ஷனோட அந்த எதிராளிக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். நீ எனக்கு இந்த வார்த்தையை சொன்னியா, பதிலுக்கு இதே வார்த்தையை நான் கொடுக்குறேன், டிட் ஃபார் டேட், பதிலுக்கு பதில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும், அவங்களுக்கு அப்போ தான் தூக்கம் வரும். இது மிகவும் கொடிய செயல். ஒருவர் தவறு செய்கிறார், நம்மை சாடுகிறார், நம்மை பேசுகிறார் அல்லது அடிக்கிறார், எல்லாமே நடக்குது குடும்பங்களில், எல்லா விதமான இடங்களிலும் இது நடக்குது. ஆனால் நான் பதிலுக்கு பதில் செய்வேன்னா மாறி மாறி செஞ்சுக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர வாழ்க்கையில் நிம்மதி கெட்டுவிடும். ஒருவர் செய்த தவறை பொறுத்து கொண்டு போனால் நல்லது. அதை மறந்துட்டோன்னா அது அதைவிட சிறப்பானது. ஏன்னா மறத்தல் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளால் வாழவே முடிகிறது. எல்லாரும் செய்த கெடுதியை நம்ம மனசுக்குள்ளாரையே கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டு கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அது அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அல்லது உலகத்தில் மற்ற நம்மளுடைய நண்பர்களுடனோ இருந்தால் கூட அவர்கள் செய்த செயலை நாம் என்ன பண்ண வேணும், தூக்கி எறிஞ்சிடணும், காதுக்குள்ளரே கொண்டு போகக்கூடாது. இதுதான் என்னோடய பாலிசி. நீங்கள் என்ன தான் சொன்னீங்கன்னாலும் அதை என்ன பண்ணுவேன், அதை தூக்கி போட்டுருவேன், வச்சுருவேன் அந்தாண்ட, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி. அதனால தான் நல்லா இருக்க முடியுது. ஆனால் அதை நானும் தூக்கி மனசில் வச்சுக்கிட்டேன்னா அந்த வலிகள் எனக்கு தாக்கத்தை உண்டாக்கும். அந்த தாக்கத்தின் விளைவாக நான் எதிராளிக்கு பதிலாக வலி கொடுக்கணும்னு நினப்பேன். இது மிக மோசமான மட்ட ரகமான செயலாகும். அதைத்தான் வள்ளுவம் அழகாக கூறுகிறது. பொறுத்தல் இறப்பினை நல்லது. அதைவிட நல்லது எது? அதனை மறத்தல். ஒருத்தர் நமக்கு செய்தார்கள் ஒரு துரோகம் அப்படிங்கிறத பொறுத்துக்கிறத விட அதனை மறந்து போதல் மிகவும் நல்ல செயல் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். முயற்சி செய்யுங்கள். நான் பதிலுக்கு பதில் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை விடுத்து இருந்தாலே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். காசு பணம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதியாக இருந்தோன்னா சந்தோஷம் தானாக வரும். புரிகிறதா? நன்றியுடன் விடை பெறுகிறேன். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாமா?